பர்த்டே அதுவுமா எங்கே வந்திருக்கீங்க? பர்த்டே அதுவுமா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். படிக்கிற காலத்துலடா படிடா படிடானா கேட்கல. ஸோ இப்போ என்னன்னா குழந்தையா பிறந்து வளர்ந்து இப்போ அடுத்த பர்த்டே வரும்போது இப்போ வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனாக போய் பார்க்கலாம். பிர்லா பிளானட்டோரியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். பிர்லா பிளானட்டோரியம் இது வந்து அடையாரில் இருக்குது. அடையார் கிண்டி ஆக்சுவலாக சொல்லணும். இவன் வந்து வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னான். சரி ஓகேவா, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்த நீ எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். உள்ளே வந்த உடனே ஒரு ஆச்சரியமாக என்னென்னா இந்த பக்கம் சிக்னல்ஸ்லாம் பார்த்து பரவாயில்லையே இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லின்னு இருக்கான். அதான் உள்ளே வந்தோம். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 3 ஆக்டிவிட்டி மாதிரி, அதாவது இந்த 3D ஷோ அப்புறம் இன்னும் 2 ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 100 rupees. தனியாக எடுத்திங்கன்னா 150 சம்திங் எவ்வளோ போட்டிருந்தது. தனித்தனியாக எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ரேட், அதெல்லாம் சேர்த்து தான் 100 வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. நீ ஏன் முடிய சைடில் பிச்சு போட்டுருக்க பரோட்டா மாதிரி? ஹலோ ஸ்டைல்ஸா? ஓகே. உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் தூரம் என்ட்ராய் உள்ளே வந்ததுக்கு அப்புறமே ஒரு டைனோசர் இருந்தது. ஏரோப்ளேனில் ஆக்சுவலி ஒரு ஜெட்டோட மாடல் இருக்குது. இந்த பக்கம் ட்ரெயின் என்ஜின் வச்சுருக்காங்க. இங்கே ட்ரெயின் என்ஜின் இருக்குது இந்த இடத்துல. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். வந்தால் 2:30க்கு ஷோன்னாங்க. அதுவும் தமிழில் இருக்குது அப்படின்னாங்க 2:30க்கு. அது வந்து ஒரு நாளில் அந்த தமிழ் ஷோ வந்து ஒரு டைமிங் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் இங்கிலீஷ் டைமிங் மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் உடஞ்சிருக்கு ஆக்சுவலாக. அது எல்லாமே வச்சுருக்காங்க. மர்க்குரி, வீனஸ் எல்லாமே, அந்த சாட்டன், கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் செம்ம வெயில், கொளுத்துறான் முடியல. இது நிறைய படத்தில் வந்து இந்த இடத்த வந்து ஏர்போர்ட்டாக காட்டியிருப்பாங்க. ஏர்போர்ட்லேருந்து எல்லாரும் வெளியில் வர மாதிரி. அபியும் நானும், எனக்கு ஞாபகம் இருக்கிற படம் சொல்கிறேன். அபியும் நானும்லாம் காட்டுவாங்க. இதில் தான் அவர் வெளியிலலாம் வருவார். ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கூப்பிட்றாங்க. எங்கடா டிக்கெட் எங்க? உள்ள வந்தாச்சு. அப்பாடா, இருக்கிற வெயிலுக்கு உள்ள வந்தோன்னா செம்ம சில்லு ஏசி. ஸ்டெல்லார் எவல்யூஷன். அக்கா கூப்பிட்டு வந்தால் பக்கமாக சொல்லியிருப்பாங்க இதெல்லாம். ஆமாம், என்ன தலைக்கீழே இருக்குது, கீழே இருக்குது, இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீன். சரி, எப்படி வேணால் போய் உட்காரு. வர தேட்டர் மாதிரி இருக்காது இது. இது வந்து மேலே தான் பார்க்கணும் நம்ம. நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்த உடனே ஸ்டார்ஸ்லாம் உங்கள் மேலேயே விழுற மாதிரி கூட இருக்கும். ஜாலியாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு சில சீன்ஸ் மட்டும் எடுத்து போடுறோம். எப்படி இருக்கும்னு தெரியாது, பார்க்கலாம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்ஸு, பிளானட்ஸு, அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் சேனலில் மறந்துருச்சு என்னென்ன வரும் அப்படின்றது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் இதை பார்க்கும்போது. மேலே அப்படியே அந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து விழுற மாதிரிலாம் வந்து நம்ம ஊரில் இப்படி ஒரு சிஸ்டம்லாம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு இந்த இடம் இருக்கும். ஜாலியாக இருக்கும் பார்க்கும்போது. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயம்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ், படிக்கிறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனோட மாடல் வச்சுருக்கிற இடத்துலலாம் நம்ம போய் பார்க்கலான்னு போனோம். அது உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூக்ளியர் பவர் பற்றியும், விண்மில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றலாமும் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனோட மாடல் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு அந்த ஏரியா எப்படி இருக்கும், அதை சுற்றி இருக்கிற இடம்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு மினியேச்சர் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். இது ஃபுல்லாக சயின்டிஃபிக்காக எல்லாம் பார்த்தா புரியும். நமக்கு ஒன்றும் புரியல, பட் சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் புரியும் போல் இருக்குது. என்ன ஸ்டெட்டஸ்கோப் இப்படி மாட்டி வச்சுருக்காங்க? இதோ ஸ்டெட்டஸ்கோப்பை தனித்தனியாக மாட்டி வச்சுருக்காங்க. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கு படிக்காமல் ஏன் உசுரம் வாங்க. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம சென்னையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான இடங்கள் லைக் லைட் ஹவுஸ், ரிப்பன் பில்டிங், ஸோ நேரு ஸ்டேடியம், இந்த மாதிரி இடம் எல்லாமே வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து மினியேச்சர் செட்டப்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் போய் உள்ளே பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நேரு ஸ்டேடியம். நேரு ஸ்டேடியம் கரெக்ட். ஸோ இங்கே ஏதோ ஒரு கோவில் சர்ச் இல்லை, அது இது ஒயிட் பில்டிங் போல் இருக்குது. ரிப்பன் பில்டிங், மோலியன் பேலஸ்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ நைஸ், நல்லா இருக்குது. சென்ட்ரல் சென்ட்ரலோட ஸ்டேஷன் இருக்குது போட்டிருக்காங்க. சம்பவம் ஆயிடுச்சு நண்பர்களே. என்னென்னா ஃபஸ்ட்டு ஷோ முடிச்சுட்டு உள்ளே வந்து 3D ஷோ இருக்கான். நாங்கள் அது தெரியாமல் ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு உள்ளே போனோம். இப்போ அதை மிஸ் இருக்கு, அடுத்தடுத்து இருக்கு, பட் டைமிங் லேட் ஆகும். இதோட 3:45 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 3:45 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் நடக்க அதுவும் அப்படியே மாறுது என் கூட. பாருங்க, இந்த சைடு நடக்கிறேன், இந்த சைடு மாறுதான்னு பாருங்க. லைட்டாக முன்னாடி போ. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் வந்து நடுவில் நிற்க சொல்கிறாங்க. பட் நின்று கையாட்ட சொல்கிறாங்க. நாங்களும் கை ஆட்டுறோம். நான் பின்னாடி கூட வந்துட்டேன். ராங் வேவா? ஆமாம், ராங் வே தான். இப்போ போ. நல்லா இருக்குல்ல செய்து. அவன் விளாட்றான்ல. அந்த கிரீன் கலர் உள்ள போனோம். நல்லா இருக்குது. போடி கை வலி. அடுத்து விசைகளின் விளையாட்டு சர்க்கஸ். Stand in front of the exhibit of the marked position. Ask your friend to stand on the other side of the exhibit facing you. அந்த சைடு, அந்த பக்கம் போய் நில்லு சொல்கிறேன். போய் பாரு, ஏதோ சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பாரு. ஆமாடி, நீ பாதி நான் பாதி கண்ணு. நல்லா இருக்குல்ல? நீந்தலாமா? போ. வேணாம் வா போலாம், அடுத்ததுக்கு போனோம்ல. ஓகே, இது வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அப்பு யூஸ் பண்ணியிருப்பாரு, பார்த்துருக்கீங்க. ஆமா. ஸோ அந்த வித்தை காட்டுற அந்த ஒரு நான் போட்டா வருவாரா? இது விளையாடலாமா? Look at the chart and say the color, not the word. கலர் சொல்லணும், வேர்ட் இதோட கலர் தான் சொல்லணும். எல்லோனா எல்லோன்னு சொல்லக்கூடாது, க்ரீன் சொல்லணும். க்ரீன், ரெட், ப்ளூ, எல்லோ, அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, ரெடியா? யார்? நான் ஃபர்ஸ்டா? அப்போ சரி, ரெடி. க்ரீன், ரெட், ப்ளூ, எல்லோ, ப்ளூ, பிளாக், ரெட், ப்ளூ, க்ரீன், பிளாக், ரெட், எல்லோ, க்ரீன், ப்ளூ, பிளாக், ப்ளூ, ரெட், க்ரீன். க்ரீன், ரெட், ப்ளூ, எல்லோ, ப்ளூ, அவுட்டு. க்ரீன் தான் வருது. ட்ரிக்கியான கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க உள்ள. மிரர் வந்து பார்த்து நம்ம விளையாடுறது அப்படின்றது, நம்ம ஒன்று நேராக பார்த்து இந்த இடத்துல விளையாடணும், அப்படி இல்லைன்னா மிரர் சைட் பார்த்துட்டு நம்ம விளையாடணும். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியான கேமாகவே இருந்தது. அடுத்ததான் நாங்கள் போன கேலரி வந்து டிரான்ஸ்போர்ட் கேலரியில் வந்து ஏஷியன் டைம்ஸ்லேருந்து இப்போது ரீசன்ட் டைம்ஸில் நம்ம என்ன மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஒரு சிலதில் வந்து நம்ம அந்த பட்டன்ஸ் அழுத்தணும் அப்படின்னா அது ஒர்க் ஆகிற வந்து டீட்டெயில்ஸே வந்து அங்கே வந்து காட்டும். ஹவ் அ ஸ்டீம் இன்ஜின் ஒர்க்ஸ். இது அழுத்தலாமா? இங்கே அழுத்தினோடனே இது ஓடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஸ்விட்சே கொடுத்துருந்தாங்க. அது போட்டோன்னா அது ஒர்க் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்தது. வெறும் ட்ரெயினுன்னு மட்டும் இல்லாமல் லாரி, காரு, ஃப்ளைட்டு, இது எல்லாமே வந்து ஒரு அந்த இன்ஜின் எப்படிலாம் இருக்கும், அதோட மாடல்ஸ் எல்லாமே ஒன்று தனித்தனியாக வச்சுருந்தாங்க. மெட்ராஸ் ஹார்பர் அதோட ரெப்ளிகா.
சரி ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. இருக்குல்ல? ஆனா இன்னும் மெயின்டைன் பண்ணணும் இதை. ரைட் பிரதர்ஸ் brothers. அவங்க ஃபர்ஸ்ட் ரைட் பிரதர்ஸ் பண்ணது ஆமா அதோட மாடல். மாடல் அது, அவ்வளோதான். அவங்க பண்ணது இப்போலாம் இருக்காது. என்ன எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? இப்போல்லாம் இருந்திருக்கு போல, இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஃபிஷ்ஷு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்களே. ஃபன் மிரர் கேலரிலாம் இது உள்ள தான் இருக்காங்க. இது இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளே வந்தோம். பட் என்னென்னா எல்லாமே ஆக்சுவலாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ மேபி இதுக்கப்புறம் தான் எல்லாம் ரெனோவேட் பண்ணி பண்ணுறாங்க போல இருக்குது. உள்ளே இங்கே எதுவுமே இல்லை. என்ன தெரிகிறது? தெரியறியா உள்ள? இல்லை ரொம்ப டீப்பா போற மாதிரி இருக்குல்ல உள்ள. ஆமாம், உள்ளே ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்குது. அது உள்ளே பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல. பட் ஆனால் இது பெண்ட் ஆகலை. அதான் உட்காந்தா மொத்தமாக ஃபுல்லாகவே தெரியும். நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. ஆமாம், எந்த பக்கம் பார்த்தாலும் நான் மட்டும் தான் தெரியுறேன். 1 2 3 4 5 6 ஸ்டெல்லாக இருக்கீங்க. தெரிஞ்சு நம்ம உண்மை பிம்பம். அதான் என்னடா மிரர் மேஸ்லாம் வச்சிருக்காங்கடா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி. ரெண்டு பக்கமா போகுது பாரு, blur ஆற மாதிரி. இந்த பக்கம் தெரிஞ்சா இப்படி போகுது, அந்த பக்கம் தெரிஞ்சா அப்படி போகுது. ரெண்டா இருக்காங்க. அதனால தான் ட்ரூ இமேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபா ஒருத்தருக்குள்ள 2 பேர் இருப்பாங்கல்ல, அதனால. இது தலைக்கீழே தெரியுமா? ஐயோ ஆமாண்டா. தலைகீழ ஆக்கிட்டீங்க. ஒளியும் பிம்பம் மறைஞ்சிட்டே வரோம்னு நினைக்கிறேன். ஃபன்னியா இருக்கும் அது. வேனிஷிங் இமேஜ். இங்க பாரு. ஐயோ ஆமா, ஒரு இதுல மறைஞ்சிட்டே வருது. ஐயோ பெருசாயிட்டோம். ஐயோ இது என்னது? இதான் கோஸ்ட் வாக்கா. அதை நடக்கும் போது ஒரு மாதிரி வளைவா தெரியும். அப்படியா? இல்லை, நான் நடக்கிற கோஸ்ட் வாக்கான்னு. கோஸ்ட் வாக். நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி. அதான் பின்னாடி போய் அதே மாதிரி அங்கே இருக்குது. கோயம்பேடு மார்க்கெட்டு வணிக சந்தையம். சூப்பர்ல. நாலு என்ட்ரன்ஸு செம்மையாக பண்ணியிருக்காங்க லூசு. இது பாரு காம்ப்ளெக்ஸா. கோயம்பேடு ஏதோ காம்ப்ளெக்ஸா? இது என்ன மொத்த காம்ப்ளெக்ஸ்? விற்பனை அங்காடி. ஆமாம், ஓகே. இந்த மார்க்கெட்டில் இருக்குல்ல, காய்கறி மார்க்கெட்டு, அந்த இடம் இது. பூக்கடை மார்க்கெட்டு, ஜெரம் கடை இங்கே தான் இருக்கும். A1 தான், அவன்லாம் ஏல தான் வருவாங்க. அதே அங்கே பூ கூட வச்சுருக்காங்க பார்த்தியா? ஒன்று அந்த ரோடு போல் இருக்குது. எப்படி ஒரு ட்ரெயின் இன்ஜினே இங்கே இருக்கான். சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாலாம் வச்சுருக்காங்க இங்கே. ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரியே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. வாவ், செம்மையாக இருக்குது. செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ ஐயோ, திரும்ப அது பேர் சொல்லணுமா? பிர்லா பிளானட்டோரியம். எஸ், ஓகே. அங்கே வந்தோம். 2:30 தமிழ் ஷோ இருந்தது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே சயின்டிஃபிக் ரிலேட்டடாக தான். அதாவது சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் இப்போ எனக்கு வந்து பெருசாக கேட்டிங்கன்னா ஓகே நல்லா இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் நம்ம படத்தில் தான் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அந்த ஷோ ஒன்று போனோம், ஒரு 20 minute ஷோ அது ஆக்சுவலி. பட் அதில் வந்து ரியலாகவே ஏதோ நம்ம ஒரு ஸ்பேஸ் ஜெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. பட் நல்லா இருந்தது. 3D ஷோ எனக்கு மேக்ஸிமம் எனக்கு பிடிக்கல. குழந்தைங்க போனால் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கூட போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். அந்த ஆமாம், மாதிரி அதுக்காக வெயிட் வேற பண்ணோம். சரி, அது பார்க்காம போயிடும். 1/2 hour வெயிட் பண்ணி வேறு பார்த்தோம். பட் ஒரு 5 minutes தான் முடிஞ்சிச்சு. டக்குன்னு முடிஞ்சிச்சு. அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. மற்றபடி என்னென்னா நிறைய வந்து அண்டர் ரெனோவேஷனில் நிறைய கேலரிஸ் வச்சுருக்காங்க. அதனால் எதையும் போய் ஃபுல்லாக என்னால் சுற்றி பார்க்க முடியல. ஏன்னா நான் ஏற்கனவே வந்ததுனால ஒரு சில இடம் எனக்கு தெரியும். சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில இடம்லாம் இருக்கும். அந்த இடத்தெல்லாம் காணும். அப்புறம் பார்த்தா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அண்டர் ரெனோவேஷனில் இருக்கிறதுனால எங்களால் அதை போய் பார்க்க முடியல. பார்த்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருந்தது. டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க நிறையவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஓகேவான பிளேஸு. ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கிளம்பி வந்தீங்கன்னா ஒரு 3 hours கிட்டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மத்தியானம் ஒரு 1 o'clock போல் நீங்கள் கிளம்பி இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ். வரும்போது சாப்பிட்டு வந்துடுங்க. உள்ளே எதுவுமே கிடையாது. ஜூஸ் மட்டும் தான் இருக்குது. பட் அதுவும் நல்லா இல்லை. தண்ணி பாட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. மேகி இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது. பட் அவ்வளோ ஒன்றும்
இல்லை. ஸோ அதனால் நீங்களாம் சாப்பிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பாய் பாய் ஃப்ரம் கேஸ் vlogs. கமெண்ட் பண்ணுங்கள் பர்த்டே பேபிக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே எனக்கு நானே சொல்லிட்டேன்.